கன்னியாகுமரியில் +1 மாணவி தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சியில் மாணவியின் காதலனும் உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். கன்னியாகுமரி நேதாஜி நகரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இவர்களது மூத்த மகள் தீபிகா. இவர் கொட்டாரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் +1 படித்து வந்தார். இந்த நிலையில் மாணவி தீபிகாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெயிண்டரான பிரதீப், வயது 21 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இதனை அறிந்த தீபிகாவின் தாயார் மகளை கண்டித்தார். இதனால் தீபிகா மனவேதனையில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலையில் தாயார் விஜயலட்சுமி வழக்கம் போல் வேலைக்கு சென்ற பின் வீட்டில் தீபிகாவும் அவரது தங்கையும் மட்டும் இருந்தனர். அப்போது தீபிகா வீட்டில் ஒரு அறைக்கு சென்று திடீரென தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை பார்த்து அவரது தங்கை அதிர்ச்சியடைந்து உடனடியாக தனது தாய்க்கு தகவல் கொடுத்தார். உடனே விரைந்து வந்த தாய் மகள் பிணமாக தொங்குவதை பார்த்து கதறி துடித்தார். பின்னர் இதுகுறித்து கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த காதலன் பிரதீப் மிகவும் அதிர்ச்சி அடைந்த நிலையில், காதலி இல்லாத உலகில் நான் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும் என மனமுடைந்த அவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்த அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் அவரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.